சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். வடலூரில் வள்ளலார் ஏற்றி வைத்த அணையா அடுப்புக்கு மதங்களை கடந்து பலரும் சேவை செய்ய முன்வந்துள்ளனர். அணையா அடுப்பு என்ற ஒன்றே வடலூர் சத்தியஞான சபையின் நோக்கம். இங்குள்ள தர்மசாலையில் இன்றும் தினமும் 3 வேளையும் அன்னதானம் நடைபெறுகிறது. தமிழகத்திலேயே 3 வேளையும் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் ஒரே இடமும் இதுதான். இந்த நிலையில் தைப்பூச ஜோதி தரிசன விழாவை முன்னிட்டு வடலூர் சத்தியஞான சபை தர்மசாலைக்காக மதம் கடந்த சேவையும் நடந்து வருகிறது. கடலூர் திருப்பாதிரி புலியூர் சிக்னல் அருகே காய்கறி கடை நடத்தி வரும் பகீரான் என்பவர் 30 டன் அளவிலான காய்கறிகள், அரிசி, மளிகை பொருட்கள் மற்றும் 7000 குடிநீர் பாட்டில்களை தர்மசாலைக்கு வழங்கியிருக்கிறார். இஸ்லாமியரான பகீரான் கடந்த 25 ஆண்டுகளாக வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபைக்கு தொடர்ந்து காய்கறிகள் மற்றும் அரிசியை வழங்கி வருகிறார். வாடிய பயிர் காணும் போதெல்லாம் என் உள்ளமும் வாடியது என்று சொன்னார் வள்ளலார். பசியை போக்கிய வள்ளலாருக்கு எங்களுடைய சகோதரத்துவத்தை வலியுறுத்தி, நாங்களெல்லாம் சகோதரர்கள். தமிழ்நாட்டில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் சகோதரர்கள். இது ஒரு தமிழ் மண். இந்த தமிழ் மண்ணின் சகோதரத்துவத்தை வலியுறுத்தி இது போல ஆண்டுதோறும் எங்கள் காய்கறிகளை வழங்கி வருகிறோம். மளிகை பொருட்களையும் காய்கறிகளையும். 25 ஆண்டுகளுக்கு முன்பு மிகுந்த கஷ்டத்தில் இருந்ததாகவும், அப்போது தன்னுடைய நண்பர் ஒருவர் பரிந்துரைப்படி வள்ளலார் தர்மசாலைக்கு 5 மூட்டை அரிசி வழங்கி இருக்கிறார். அப்படி கொடுத்த சில நாட்களில் பகீரான் வாழ்வில் நல்லது நடக்கவே அடுத்த ஆண்டு அரிசியின் அளவு 10 மூட்டையாகி இன்று 30 டன் அளவிற்கு வந்திருக்கிறதாம். தைப்பூசத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் நமது பக்கீராம் பாய் அங்கு அன்னைக்கு அன்னதானம் பண்றதுக்கு தேவையான அனைத்து காய்கறிகள், அனைத்து தண்ணி பாட்டில இருந்து காய்கறியில இருந்து ஊறுகாய் வரைக்கும் எல்லாம் மளிகை பொருள் எல்லாத்தையும் ஆண்டாண்டு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அவர் பாய் அவர்களுக்கு எல்லாரோட சார்பாகவும், கடலூர் வர்த்தக சங்க சார்பாகவும், எல்லாரோட சார்பாகவும் எங்களோட மனமார்ந்த நன்றியையும் ஆசியையும் வழங்குறோம். மதம், இனம், மொழி என்பவற்றை தாண்டி மனித நேயமே உயர்ந்த தர்மம் என்பதை நிரூபிக்கும் இந்த செயல் வள்ளலார் போதித்த அருட்பெருஞ்சோதி வழியாக இன்றும் உயிர்ப்புடன் இருப்பதை உணர்த்துகிறது. பசியற்ற உலகம் என்ற வள்ளலாரின் கனவு பகீரான் போன்ற மனிதநேய உள்ளங்களால் இன்றும் செயல்படுத்தப்பட்டு வருவது சமூகத்திற்கு ஒரு உதாரணமும் கூட. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.